நான் எங்கே போனாலும் அங்கே கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் அப்படின்றது எந்தெந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்க போகுது, இந்த மாதத்தில் எந்த தேதியில் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கு வர வைக்க போகுது, என்ன மாதிரியான குடும்ப அட்டை மற்றும் எந்த மாதிரியான மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது மீண்டும் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பெண்களுக்கு மீண்டும் ரூபாய் 5000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான அறிவிப்பை வெளியாகிருக்கு. ஸோ இது எந்தெந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான பெண்களுக்கு, கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு கிடைக்குமா, யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இல்லை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கிடைக்க போகுதா, அதற்கப்புறம் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த 5000 ரூபாய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நிறைய புதிய புதிய அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி எலெக்ஷன் டேட் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது தினசரி ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளும் வருது. இல்லை நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதே கிடையாது. இந்த 5000 ரூபாய் அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் இந்த 5000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது ஒன்று கிடைக்க போகுது. இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா, எப்படி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5000 உங்களுடைய வங்கி கணக்கில் டைரெக்டாகவே அவங்க செலுத்துனாங்களோ அதே போலவே இந்த 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு முறையில் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது விழப்போகுது. இது எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி 2 திட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டாங்க. எந்தெந்த திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவங்க இந்த 5000 ரூபாய் அப்படின்றது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வாங்கினாங்க. அவர்களில் இந்த மேல்முறையீடு செய்த நபர்கள் நிறைய பேருக்கு மீண்டும் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது கிடைக்காமலே போயிடுச்சு. அதாவது மகளிர் உரிமை தொகை இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து உங்களுக்கு மீண்டும் அந்த பணம் கிடைக்கல, இல்லை மேல்முறையீடு செய்தும் எனக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அதற்கப்புறமாக மேல்முறையீடு செஞ்சு எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, ஆனால் இந்த 5000 ரூபாய் அப்படின்றது பணம் கிடைக்காமலே போயிடுச்சு, அது இனிமேல் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். மேல்முறையினா மனு மூலமாக நீங்கள் மேல்முறையீடு செய்யணும். இந்த மாதிரி எனக்கு 5000 ரூபாய் அப்படின்றது திரும்பி கிடைக்கல அப்படின்றத. ஸோ நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாட்களுக்குள்ள அந்த 5000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 நாட்கள் மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல்முறையீடு அப்படின்ற ஒரு வெப்சைட்டில், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடு அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாகவே அந்த 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் வாங்கிக்கலாம். நீங்கள் இதை கவர்மெண்ட் சேவை மையங்கள்லையும் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருவாய் கோட்டாட்சியர்களுக்கும் நீங்கள் மேல்முறையீடு செய்து இந்த ஒரு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக
மீண்டும் 5000 ரூபாய் வந்து எதற்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சிறு குறு கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு முக்கியமாக இந்த ஒரு திட்டம் வந்து அமலாக போகுது. எதற்காக இந்த திட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு வறுமையில் பின்தங்கிய பெண்களை முன்னேற்றக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு முதலீட்டை வந்து அவங்க சேவிங்ஸை ஒரு முதலீட்டு சுய தொழில் தொடங்குவதற்கான ஒரு புதிய தொடக்கமாக இந்த தொகை இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இதை நீங்கள் கடன் உதவியாக கூட பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சொல்லலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ, முக்கியமாக இந்த கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு மேம்படுவதற்காக அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க ஏதாவது ஒரு சிறு தொழிலோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுவதற்கான ஒரு முன்பணமாகவோ இல்லை வந்து ஒரு கடன் உதவியாகவோ இந்த பணம் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. விரைவில் வந்து இதற்கான அப்டேட் வந்து வெளியாக போகுது. கூடிய சீக்கிரம் இதற்கான பணத்தையுமே உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த 5000 ரூபாய் அப்படின்றது யாருக்காக வேண்டுமானாலும் கிடைக்கலாம். நிச்சயமாக உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாக போகுது. ஸோ மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.